வணக்கம். சயின்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு தியரி நாளைக்கு மாறலாம். ஆனா மேத்ஸ்ல ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டுடுச்சுன்னா, அது என்னைக்கும் உண்மைதான். அந்த அசைக்க முடியாத உண்மைய மேத்ஸ் எப்படி கண்டுபிடிக்குது? அப்புறம் அந்த உண்மைய வச்சு நிஜ உலக பிரச்சனைகளை எப்படி தீர்க்குது? இந்த 2 ஆச்சரியமான விஷயங்கள பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். விளாடிமிர் அர்னால்டோட இந்த மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா? கணிதம்ங்கிறது வெறும் ரூல்ஸ் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்ல. அது உண்மைய தேடி போற ஒரு அழகான கிரியேட்டிவான ஒரு பயணம். சரி, இப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். மேத்ஸ்க்கு மட்டும் எப்படி இந்த 100% நிச்சயத்தன்மை கிடைக்குது? வாங்க, அதுக்கான விடைய நாம சேர்ந்து தேடலாம். ஓகே, அந்த நிச்சயத்தன்மையோட ரகசியத்தை பாப்போம். அதோட பேரு நிரூபணம், அதாவது ப்ரூஃப். இதுதான் கணிதத்தோட அசைக்க முடியாத அஸ்திவாரம். ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப ஒரு ஸ்ட்ராங்கான படிக்கட்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு படியும் அதுக்கு முந்தின படி மேல ரொம்ப உறுதியா வைக்கப்பட்டிருக்கும். இதுல சந்தேகத்துக்கோ இல்ல தற்செயலுக்கோ கொஞ்சம் கூட இடமே இல்ல. ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்ண ஒரே ஒரு வழிதான் நினைக்காதீங்க. எப்படி ஒரு டிடெக்டிவ் ஒரு கேஸ முடிக்க பல டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாரோ, அதே மாதிரி மேத்ஸ்லயும் நிறைய உத்திகள் இருக்கு. சரி, இப்போ அந்த டிடெக்டிவோட 2 முக்கியமான டூல்ஸை பார்ப்போம். ஒன்னு டைரக்ட் ப்ரூஃப். இது குற்றவாளிய கையும் களவுமா பிடிக்கிற மாதிரி. இன்னொன்னு இன்டைரக்ட் ப்ரூஃப். இது மத்த எல்லாரும் நிரபராதி நிரூபிச்சு கடைசில குற்றவாளி இவன்தான்னு அடையாளம் காட்டுற மாதிரி. சரி, இப்போ நாம ரொம்பவே ஃபேமஸான ரொம்ப நேர்த்தியான ஒரு ப்ரூஃபோட கதைய தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன மர்ம கதை மாதிரி இத பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரூஃப் இருக்கே, இது ஒரு செம ஸ்மார்ட்டான ட்ராப். முதல்ல பிரைம் நம்பர்ஸ் ஒரு கட்டத்துல முடிஞ்சிடும்னு நம்ம தப்பா ஒரு அனுமானம் செஞ்சுக்கிறோம். அப்புறம் அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பிரைம் நம்பர்ஸையும் பெருக்கி அது கூட ஒண்ணா சேர்க்கிறோம். இப்போ நமக்கு ஒரு புது நம்பர் கிடைக்குது இல்லையா? அந்த நம்பர் நம்ம பழைய லிஸ்ட்ல இருக்கிற எந்த பிரைம் நம்பராலையும் வகுபடாது. இதோட அர்த்தம் என்ன? ஒன்னு அந்த புது நம்பரே ஒரு பிரைம் நம்பரா இருக்கணும், இல்லனா நம்ம லிஸ்ட்லயே இல்லாத ஒரு புது பிரைம் நம்பரால அது வகுபடணும். இந்த ரெண்டுமே நம்மளோட ஆரம்ப அனுமானம் தப்புன்னு காட்டுது. ஆக பிரைம் நம்பர்ஸ் முடிவே இல்லாதது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் அந்த லாஜிக்கல் ட்ராப்போட மேத் ஃபார்ம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்த ஸ்டெப்போட தின்னி பிடைஞ்சிருக்கு. இந்த லாஜிக்கோட இறுக்கமான பிடியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதுதான் ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ரூஃபோட பவர். ஒரு பெரிய கோட்டைய கட்டி எழுப்புறது கஷ்டம். ஆனா அதை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு சுவர்ல விரிசல் விட்டா போதும். அதே மாதிரி மேத்ஸ்ல சில சமயம் ஒரு பெரிய கொள்கைய உடைக்க ஒரே ஒரு உதாரணம் போதும். அதுதான் நம்மளோட அடுத்த டெக்னிக். அதாவது ஒரு பெரிய தியரி தப்புன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போதும். இது கணிதவியலாளர்கள் தப்பான அனுமானங்கள் மேல அவங்களோட தியரிஸ உருவாக்காம இருக்க ரொம்பவே உதவுது. ஒரு வளைஞ்ச கோட்ல எந்த புள்ளியில வேணாலும் அதோட சாய்வை கண்டுபிடிக்க முடியும்னு பொதுவா நம்புனாங்க. ஆனா இந்த வி ஷேப் கிராஃப பாருங்க. கரெக்டா அந்த ஷார்ப்பான முனையில அதோட சாய்வு, அதாவது ஸ்லோப் என்னன்னு நம்மால சொல்லவே முடியாது. இந்த ஒரே ஒரு உதாரணம் அந்த பொதுவான நம்பிக்கைய தப்புன்னு நிரூபிக்க போதுமானதா இருந்துச்சு. ஓகே, இதுவரைக்கும் நம்ம மேத்ஸ் எப்படி அசைக்க முடியாத உண்மைகளை கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த பியோர் லாஜிக்க வச்சு நம்ம நிஜ உலகத்தோட சிக்கல்களை எப்படி தீர்க்கிறது? அதுக்கு உதவுற பாலம்தான் கணித மாதிரியாக்கம், அதாவது மேத்தமேட்டிக்கல் மாடலிங். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுதான் மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கோட முக்கியமான வேலையே. இது நம்ம கதையோட 2 பகுதிகளையும் ஒன்னா இணைக்குது. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான ரியல் வேர்ல்டு பிரச்சனைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு மேத் சொல்யூஷனா மாத்துறதுக்கு ஒரு ரெசிபி இருக்கு. அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த 5 ஸ்டெப் இருக்கிற ஃப்ளோ சார்ட் தான் குழப்பமான ஒரு யதார்த்தத்துல இருந்து தெளிவான முடிவுகளை பெறறதுக்கான ஒரு வழிகாட்டி. வாங்க இதோட ஒவ்வொரு படியையும் பார்க்கலாம். இந்த 5 ஸ்டெப்ஸ பாத்தீங்கன்னா தெரியும், இது எப்படி நிஜ உலகத்துல ஆரம்பிச்சு கணித உலகத்துக்குள்ள போய் திரும்பவும் நிஜ உலகத்துக்கே வருதுன்னு. இது ஒரு கண்டினியூவஸ் சைக்கிள் மாதிரி. சரி, இப்போ நாம நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ப்ரூஃப்ஸும் மாடலிங்கும் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு ஒரு நிஜமான உதாரணத்தோட பார்க்கலாம். இது ஒரு ரியல் பிசினஸ் ப்ராப்ளம். நம்ம எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கு மேக்ஸ் எப்படி பதில் சொல்லுதுன்னு பாப்போமா? அந்த கம்பெனியோட மூலப்பொருள் நேரம் மாதிரியான கட்டுப்பாடுகளை நம்ம சமன்பாடுகளா மாத்தும்போது நமக்கு சாத்தியமான எல்லா பதில்களையும் காட்டுற ஒரு மேப் கிடைக்குது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் தர்ற பாயிண்ட் இந்த மேப்போட ஏதோ ஒரு மூலையில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. சரி, இவ்ளோ வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? ஊகங்கள் இல்ல, தோராயங்கள் இல்ல, அதிகபட்ச லாபம் இவ்ளோதான்னு சொல்ற இந்த ஒரே ஒரு துல்லியமான நம்பர் தான். பாத்தீங்களா? மேத்ஸோட அந்த சர்டனிட்டி எப்படி ஒரு தெளிவான
ரொம்பவே மதிப்புமிக்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு வழிவகுக்குதுன்னு. ஆனா இந்த பவருக்கு ஒரு லிமிட் இருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் நம்மால இப்படி சுலபமா மாடலிங் பண்ணிட முடியாது. சில பிரச்சனைகள் ரொம்பவே சிக்கலானவை. இன்னைக்கு மேத்ஸ் எப்படி அசைக்க முடியாத உண்மைகளை கண்டுபிடிச்சு அதை நிஜ உலக தீர்வுகளா மாத்துதுன்னு பார்த்தோம். ஆனா மனித உறவுகள், சமூக மாற்றங்கள் மாதிரியான ரொம்பவே சிக்கலான விஷயங்களை எண்களால முழுமையா விளக்கிட முடியுமா? நம்மளோட கணித கருவிகளால கூட தீர்க்க முடியாத புதிர்களை நம்ம சந்திக்கும் போது மனிதனோட அடுத்த படி என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.